இங்கே எந்த மாத்திரை எங்கே கிடைக்கலங்க? என்ன மாத்திரை? உப்பு மாத்திரை. அது யார்? தீன் சார். அது மாதிரி எங்கே யாருக்கு கிடைக்கலங்க சொல்லுங்கள். இல்லாத செய்தியை ஒரு பூதாகரமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இல்லை, எங்கே மாத்திரை எது உங்களுக்கு கிடைக்கலையா? எப்போ வந்து கேட்டீங்க? கொடுங்க. எப்போ யார் கொடுக்கல கொடுங்க சொல்லுங்கள். இல்லை கேட்குறவங்க உடனே கொடுக்க சொல்கிறேன், கொடுங்க. அது மாதிரி உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எல்லா மருந்தும் இருக்குது. இல்லைனாலும் உடனடியாக வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த வசதியும் இங்கே இருக்குது. அது மாதிரி மாத்திரை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய மருத்துவ கட்டமைப்பில் ஒரு போலியான செய்தியை சொல்லி நீங்கள் அது நியூஸ் ஆக்கிறத பார்க்காதீங்க. அதான் கொடுங்க. எங்கே கொடுங்க? என்றைக்கு வந்து கேட்டீங்க? யார் கொடுக்கல சொல்லுங்கன்ற நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள். இங்கே எந்த மாத்திரை எங்கே கிடைக்கலங்க? என்ன மாத்திரை? உப்பு மாத்திரை. அது உப்பு மாத்திரை தட்டுப்பாடு இருப்பதாக தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியத்திடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அது தொடர்பாக அவர் பதிலளித்து வருகிறார். அதனை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம். அவர் என்னென்ன விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க, அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். தற்போது பரவி வரும் கொரோனா தொற்று வைரஸ் காரணமாக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் முன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி கொடுத்திருந்தார். தற்போது செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 55வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு 100 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் 55வது பட்டமளிப்பு விழாவில் 100 மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர். 100 மாணவர்கள் தேர்ச்சியும் பெற்றுள்ளனர் என்று பட்டமளிப்பு விழாவில் பாராட்டி பேசி வந்தார். இது சம்பந்தமாக நிருபர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு, குறிப்பாக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உப்பு மாத்திரை தட்டுப்பாடு இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் நிருபர் ஒருவர் கேள்வி கேட்கிறார். அதற்கு அருகில் இருக்கக்கூடிய பொறுப்பு டீன் அவர்கள் நாக்கை நீட்டியும் கண்ணால் செய்கை காண்பித்தும் நிருபர்களை எச்சரிக்கக்கூடிய காட்சிகள் தற்போது வைரலாக பரவி வருகிறது. இந்த நிருபரை எச்சரித்த பொறுப்பு டீன் மீது தற்போது பல்வேறு தரப்பில் கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. உப்பு மாத்திரை தட்டுப்பாடு இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த கேள்வி கேட்ட நிருபரை செய்கை மூலியமாக மிரட்டும் தோணியில் டீன் அவர்கள் எச்சரித்தது அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.